நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பூவாலி நிகழ்ச்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். சென்ற நிகழ்ச்சியில் வீட்டு தோட்டம் அமைக்கிறத பற்றி, தேங்காய் நார் கழிவுகளை வச்சு எப்படி தோட்டம் அமைக்கிறது, அதை எப்படி பராமரிக்கிறது, அதுக்கான பூச்சி விரட்டிகள், அப்புறம் வந்து பயிர் ஊக்கி எப்படி செய்கிறது எல்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து வீட்டு தோட்டம் எப்படி அமைக்கிறாங்க, வீட்டில் மாடி மேலே எப்படி தோட்டம் அமைக்கிறாங்கன்றது மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் இருக்க ஒரு ஹோட்டலோட மாடியில் தோட்டம் எப்படி அமைச்சிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அங்கே எல்லா விதமான செடியும் வச்சுருப்பாங்க. புதினாவில் ஆரம்பித்து பச்சை மிளகாயிலேருந்து, தக்காளியிலேருந்து, அப்புறம் வந்து மேண்ட்ரின் பழத்துலேருந்து, வித்தியாசமான பச்சை மிளகாயிலேருந்து எல்லாமே அங்கே பார்க்கலாம். நம்ம வந்து நம்மளோட மனசில் வந்து சீசன் தான் வந்து ஒரு செடியை வைக்கிறதுன்ற மாதிரி நம்ம மனசில் நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா சீசன்லேயும் எல்லாத்தையும் வளர்க்கலாம். பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கனாக்கா புதினா பார்ப்பீங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த புதினா வந்துட்டு உங்களுக்கே தெரியும், புதினா வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சமையலுக்குமே நம்ம போடலாம். ஜீரண சக்தியை வந்து நல்லா கொடுக்கறது, ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை வந்துட்டு இவங்க வந்து நிறைய வச்சுருக்காங்க. தண்டுக்கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நாற்று விட்டு நடுறது. அதாவது நம்ம சாதாரண கீரை நடுற மாதிரி கிடையாது, நாற்று விட்டு நடக்கூடியது. நாற்று விட்டு எடுத்து நடலாம், இல்லை சாதாரணமாக நட்டாலும் வந்து வரும்னாக்கா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ நல்ல தரமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் போட்டிருக்காங்க. இவங்க மண்புழு உரம் போட்டு இதை நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. ஒரே ஒரு பூச்சி கூட இல்லாமல், பூச்சி விரட்டி வந்து இயற்கையான முறையில் பஞ்சகாவியா போட்டு இயற்கையான முறையில் தயாரிக்கிற பூச்சி விரட்டியை தான் பயன்படுத்தி இவங்க வந்து பராமரிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழம் வந்து மேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. மேண்ட்ரின் வந்து இது வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம். ஜூஸ் ஆக்கி குடிக்கும்போது உடம்புல வந்து விட்டமின் சி குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்க்குறீங்க, இந்த மிளகாய் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கலர் வந்து வித்தியாசமான கலரில் இருக்கும். இது வந்து அதிகமான காரம் உடையது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வித்தியாசமான வெரைட்டி. இது இன்னொரு விதமான மிளகாய். இது வந்து மேல் நோக்கி தான் வளரும். இது கீழே தாழை இருக்கவே இருக்காது, மேல் நோக்கி வளரக்கூடிய மிளகாய் இது. இதுவும் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ நம்ம வாங்குறது எதுவுமே நாட்டு தக்காளி கிடையாது. 100% நாட்டு தக்காளி கிடையவே கிடையாது. இதுதான் நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த தக்காளி வந்து உங்களுக்கு அந்த மிருதுவாக இருக்கும். தோலே வந்து நாட்டு தக்காளி வந்து மிருதுவாக இருக்கும். நசுக்குனா உடனே நசுங்கிரும். அந்த மாதிரி வந்து இருக்கிறதா நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளியை வந்து சுத்தமாக வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ அவ்வளோ அளவுக்கு வந்து மறைஞ்சு போச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இது தக்காளியிலே இன்னொரு வெரைட்டி. இது வந்து உங்களுக்கு அந்த பக்கம் வந்து அதாவது மலைப்பகுதிகளில் நிறைய விளையக்கூடியது. ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து கீரையிலே வந்து தண்டுக்கீரை, இதெல்லாம் வந்து பயன்பாடு முடிஞ்சு விதைக்காக விட்டுருக்காங்க. சிறுகீரை, தண்டுக்கீரைலாம் விதைக்காக விட்டுருக்கு. சிவப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, சிவப்பு தண்டுக்கீரை. இதுவும் வந்து உங்களுக்கு நிறைய கீரைனாலே உங்களுக்கு வந்து மல்டி விட்டமின் எல்லாமே அதில் வந்து எல்லா சத்தும் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கற்றாழை வந்து சொல்லவே வேணாம். அழகு குறிப்புலேருந்து உடம்பு உள்ளுக்கு சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்தது. கற்றாழை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த மேலோட தோல் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சோறு பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த சோறு எடுத்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்கின் மலனின் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு ஸ்கின்னோட அந்த பளபளப்பு அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கற்றாழையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு விளக்கெண்ணெய், அதாவது இந்த ஒரு பக்கம் உள் பக்கத்தை வந்து கட் பண்ணி அந்த தோலில் வந்து விளக்கெண்ணெய் தடவி அதில் இதில் காமிச்சாங்கனாக்கா அது வந்து கண் மையாக உபயோகப்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. அதாவது கண்ணில் உள்ள அந்த நம்ம கண்ணில் வந்து குழந்தைங்களுக்கு கண்ணில் கையை வச்சு அழுக்கு எடுக்க முடியாது. அதனால இந்த மையை பயன்படுத்தும் போது அந்த அழுக்கெல்லாம் தானாகவே வெளியே வந்துடும். வெளியே இருந்து வர தூசை வந்து உள்ளே அனுமதிக்காமல் பார்த்துக்கும். இதோட தன்மை தான். அப்புறம் வந்து இது வந்து நிறைய குமரி அப்படி இப்படின்னு பேர் மாற்றி சொல்லுவாங்க. ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது கற்றாழை. அப்புறம் துளசி பார்த்துருப்பீங்க நீங்கள். வந்து இன்னும் வர வாரங்களில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். இதே மாதிரி மாடி தோட்டங்கள் வந்து வெறும் வீட்டில் தான் போடணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. ஆஃபீஸில், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், இதிலெல்லாம் வந்து இவங்க வந்து ஒருங்கிணைஞ்சு வந்து ஒரு மாடி தோட்டம் மாதிரி போட்டாங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணலாம், வந்து சாயந்தரத்தில் வந்து இவங்க வந்து ஏன்னா ஒர்க் டென்ஷன்
எல்லாருக்குமே வந்து வேலை பளு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் வந்து கொஞ்ச நேரம் போய் உட்காந்தாங்கன்னா இந்த பசுமையான இதை பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. அந்த என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறவங்க இதை கொஞ்சம் பார்த்தாங்கனாக்கா கொஞ்சம் மனசுக்கு வந்து இதமாக இருக்கும். இது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது அந்த காய்கறிகளை உபயோகப்படுத்தலாம். அவங்க வார கடைசி நாளில் வந்து ஒரு சந்தைப்படுத்துதல் முறை மாதிரி வச்சு எல்லாருமா வந்து வாங்கி கொண்டு போய் வீட்டில் உபயோகிக்கலாம். எல்லாமே பண்ணலாங்க. இது வந்து இதை வந்து எல்லாரையும் போய் சேரணுன்றது தான் எங்களோட விஷயம். இது எங்களோட விருப்பம். இதை வந்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரதும் அதுக்காக தான். இப்போ வந்துட்டு ஹோட்டல் மாடியிலே இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்து வர வாரங்களில் வந்து இன்னும் ஆஃபீஸில் அந்த மாடிகளில் என்ன தோட்டம் வச்சுருக்காங்க, மற்ற வீடுகளில் என்னென்ன தோட்டம் வச்சுருக்காங்கன்ற பயனுள்ள தகவல்களை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு. இனி வரும் வாரங்களில் வந்து பூச்சி விரட்டி, பயிர் ஊக்கி, தாவர ரசம் தயாரித்தல், அப்புறம் வந்துட்டு எதுக்குமே நம்ம கடைக்கு போக வேணாங்க, எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலேருந்தே எடுக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து வரும் வாரங்களை நாங்கள் சொல்லிகிட்டே வருவோம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு பயனடைங்க.